ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நாளொரு டேஸ்டி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்பைசியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு வெரைட்டி தாங்க செய்ய போகிறோம். மீன் குழம்பு பலவிதமான வெரைட்டியில் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் மசாலா அரைச்சி நல்லா காரசாரமாக செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா குழம்பு செய்கிறதுக்கு நம்ம மீனோட தலை, வால் பகுதி, அப்புறம் சென்டரில் இருக்கிற ஒரு சில பகுதி அந்த மாதிரி எடுத்துப்போம். மீதியை மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுப்போம். நானும் பார்த்திங்கன்னா அதே மெத்தடில் தான் ஒரு மீன் வாவல் 1 கிலோ எடுத்திருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் உப்பு மஞ்சள் சேர்த்திக்கிறேன். எதுக்குன்னா மீனில் இருக்கிற ஸ்மெல் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு தடவி வைக்கிறதுங்க. இப்போ இதில் அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு அதையும் நல்லா கலந்து விட்டுங்க, மூடி வச்சிடலாம். செட்டிநாடு ஸ்டைல்னாவே ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு நான் ஒரு மண்சட்டி வச்சு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிரட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நான் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தியிருக்கேங்க. இதுவும் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ இதில் ஆப்பிள் தக்காளி 4 பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்திக்கிறேன். 4 பழமுமே நல்லா பெரிய பழமாக தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இப்போ இதில் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. இப்போ எல்லா மசாலாவையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ மல்லித்தூள் சேர்த்துன அப்புறம் ரொம்ப நேரம் போட்டு வதக்கணுங்கிறது இல்லைங்க, ஒரு ஃபியூ செகண்ட் வதக்கினா போதும். இப்போ வதக்கி வச்சுருக்கிறதுல நான் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்திக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். தேங்காய் துருவல் 1/4 மூடி அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. ரொம்ப தேங்காய் சேர்த்துனோம்னா குழம்புக்கு நல்லா இருக்காது. தேங்காய் துருவலை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. மசாலா நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். மசாலா நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ குழம்புக்கு தாளிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு மண் சட்டி வச்சு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் இதுக்கு பதிலாக சேர்த்திக்கலாங்க, நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கின அப்புறமா இதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கிறேங்க. அப்புறம் வரமிளகா ஒரு 5 சேர்த்திக்கிறேன். எப்பயுமே மீன் குழம்பு நீங்கள் லஞ்சுக்கு செய்கிறீங்க, சாப்பிட்றதுக்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் காலையில் நேரத்துலையே செஞ்சுடுங்க. இல்லை ஈவினிங் குழம்பு செய்கிறீங்கன்னா அடுத்த நாள் டிஃபனுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்ச மசாலா பேஸ்ட்டு இதோட சேர்த்திக்கலாங்க. மிக்சியில் தண்ணி ஊற்றி அலாசி அதை இதில் சேர்த்திக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை முதல்லையே ஊற வச்சுருந்தேங்க. நல்லா கரைச்சி ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலையும் இந்த குழம்புல சேர்த்திக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லாவே கொதி வந்துருச்சுங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ தண்ணி சுண்டி குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்பதமாக இருக்குது. இப்போ வந்து மீன் துண்டுகளை சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போட்டுக்குங்க. மீன் சேர்த்துன பிறகு கரண்டி வச்சு ரொம்ப நேரம் கலக்க வேண்டாங்க, ஏன்னா மீன் உடஞ்சிரும். மீன் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ஒரு 3 நிமிஷம் மட்டும் விட்டால் போதும். இப்போ இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அதனோட டேஸ்ட்டே ரொம்பவுமே தனி தாங்க. இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் வேகட்டுங்க, மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேன். இன்னும் கொதிச்சிட்ருக்கு பார்த்திங்களா. இது பார்த்திங்கன்னா மண்பாண்டத்தில் செஞ்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி சூடு இருக்கும். எனக்கு இதிலேயே நல்லா மீன் வெந்துடும். இன்கேஸ் நீங்கள் வேறு பாத்திரத்தில் நீங்கள் செய்கிறீங்கன்னா இன்னும் 1 நிமிஷம் வேணால் நீங்கள் கூடுதலாக வச்சுக்கோங்க. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பரிமாறத்துக்காக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க மட்டும் விட வேண்டாங்க, ஏன்னா மீன் வந்து பீஸாக போயிடும். அது மட்டும் டைமிங் பார்த்துக்குங்க. ஓகேங்க, இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.